என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை. இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும், ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days-யும் நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ரெகுலரா நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைம் அண்ட் ஒர்க்ல செகண்ட் பார்ட்டுமா. ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம். அந்த பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருங்க. பேசிக்ஸ் எல்லாமே அதை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கும் கொஸ்டின். A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they take to do the work together? A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிக்கின்றனர். எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை? நம்ம சொல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்ட் தி LCM ஃபார் ஆல் டேஸ். LCM கண்டுபிடிங்க. 20க்கும் 30க்கும் LCM 30 20 ரெண்டுக்கும் LCM பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பைக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ரெண்டுக்கும் LCM 60 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2, 60 பைக்கை ஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் ஏ 20 நாள்ல பண்ணுவாரு. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. இது ஏவோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி பி வந்தீங்க அப்படின்னா அதே 60 பைக்கை பி 30 நாள்ல பண்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 பைக் பெர் டே இவரோட எஃபிஷியன்சி. இந்த 2 ஸ்டெப் எல்லாத்துக்குமே காமன். ஸ்டெப் நம்பர் 1 LCM, ஸ்டெப் நம்பர் 2 இண்டிவிஜுவல் ஒர்க். ஸ்டெப் நம்பர் 3ல போனீங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை A+B, 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. டோட்டல் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 பைக். 60 பைக்கை ஏயும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 5. ஸோ 12 5 60. ஆன்சர் இஸ் 12 days. ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா சில பேர் இந்த AB by A+B, A+B by AB இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஃபார்முலாவெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஃபார்முலா ஒரு சம்முக்கு வரும், 2 சம்முக்கு வரும். 3 பேர் மாறி ஒர்க் பண்றாங்க. 3 பேர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு A லெஃப்ட் ஆறாங்க, அதுக்கு பதிலாக C ஜாயின் பண்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த ஃபார்முலா வேலைக்கே ஆகாது. சரிங்களா? ஸ்டார்டிங்லேயே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு
ஒரு 7வது கொஸ்டினுக்கு அப்புறம் புரியலன்னு கேட்குறீங்க அப்படின்னா சொல்லி தரது ஈஸி. நான் சொல்றதையே ஃபாலோ பண்ணாம இந்த கொஸ்டினை இன்னும் ஷார்ட்டா பண்ணலாமே, சம்மந்தமே இல்லாம ஷார்ட்கட்னு சொல்லி எதையாவது யூஸ் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10 சம்முக்கு அப்புறம் அந்த ஆன்சர் வராதப்போ என்கிட்ட கேட்டீங்க, என் மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா சத்தியமா புரியாது. நான் இப்பயே சொல்லிடுறேன். என் மெத்தடா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இதுதான் பேசிக் மெத்தட், இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். இப்படிதான் நம்ம நார்மலா ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வந்து அந்த A+B அதெல்லாம் புக்ல கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லா சம்முக்கும் வருமா அப்படின்னா கஷ்டம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு அதுல ஒரு சில சம்முக்கு வந்து எப்படி போறதே தெரியாம நிக்கிறீங்க. ஸோ இப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா சம்மும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை பைக் மொத்தம் எத்தனை ஒர்க்குன்னு தெரியும், அடுத்து இண்டிவிஜுவலா எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ, அது என்ன கேட்டிருக்காங்க, அதை 3வது ஸ்டெப்பா பண்ணணும். சரிங்களா? ஸோ வரிசையா பார்க்கலாம். இப்போ ஒரு 15 கொஸ்டின் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது பார்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சொல்லியிருப்பேன். பார்ட் 2 பொறுத்தவரை கொஸ்டின்ஸ். இப்போ A and B together can do a piece of work in 8 days and B alone can do it in 12 days. Then how many days would B alone take the same work? ஒரு வேலையை A என்பவர் AB இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கின்றனர். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நார்மலா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் LCM. இங்க என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 8 நாள் 12 நாள், 8க்கும் 12க்கும் LCM என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 பைக்ஸ். 8க்கும் 12க்கும் LCM அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 பைக்ஸ். சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 பொறுத்தவரை அந்த 24 பைக்கை ஏயும் பியும் சேர்ந்து பண்றாங்க. A+B 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. 24 பைக்கை 8 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. அதை B மட்டும் தனியா பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்கிறாங்க. A மட்டும் 12 நாள்ல முடிக்கிறாரு. ஓகே, A மட்டும் பண்ணாருன்னா அந்த 24 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 பைக் பர் டே. சரிங்களா? B மட்டும் பண்ணாருன்னா எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்களா? ஓகே, மொத்தம் 3 பைக். இங்க பாருங்க, இந்த இடத்துல கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். மொத்தம் 3, அதுல ஏவோட ஒர்க்கு 2. அப்ப பியோட ஒர்க் எவ்வளோ? 3ல 2 போனா மிச்சம் 1. அப்போ பி ஒரு நாளைக்கு 1 பைக் பர் டே அப்படிங்கிறது நார்மலா அவங்க பண்ற ஒர்க்கு. இப்ப கேட்டிருக்க ஒர்க் என்ன, கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? பி மட்டும் அந்த வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. மொத்த வேலை நமக்கு 24. அந்த 24 பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒண்ணா பண்ணாங்கன்னா 24 டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ப்ராப்பரா ஸ்டெப் நம்பர் 1 டோட்டல் பைக் கண்டுபிடிங்க. ஸ்டெப் நம்பர் 2 ஏ 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் முடிக்கிறாங்க, ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை முடிக்கிறாரு. அப்ப 3ல 2 ஏ பண்ணிட்டாருன்னா மிச்சம் இருக்க 1 யார் பண்ணுவா? பி. ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த ஒர்க்கை பி மட்டும் முடிச்சா எத்தனை நாள்ல முடிப்பார் அப்படின்னு பார்க்கணும். Two persons A and B are engaged in a work. A can do a piece of work in 12 days and B can do it in 20 days. Okay. If they are work together 3 days and then A goes away. Okay. Then how many days will B finish the same work? A என்பவர் ஒரு வேலையை 12 நாள்லையும் B வந்து 20 நாள்லையும் முடிக்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாள் செஞ்ச பின் A என்பவர் சென்று விடுகிறார். நமக்கு ஸ்டெப் நம்பர் 1 வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு தேவை LCM. என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 12 நாள் எல்லா நாளையும் பார்க்கணும். 20 நாள், அதுக்கப்புறம் 3 நாள். 3க்கு LCM பார்த்தீங்க அப்படின்னா 60 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 பொறுத்தவரை ஏ என்பவர் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப ஏ வந்து இந்த 60 பைக்கை ஒரு நாளைக்கு 12 பைக் 12 நாள்ல பண்றாங்களா, அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பர் டே. ஏவோட ஒர்க்கு 5 பைக் பர் டே. அதே மாதிரி பி அதே 60 பைக்கை ஒரு நாளைக்கு 20 நாள்ல முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. ஓகே, 2 பேரும் சேர்ந்து 3 நாள் செய்யறாங்க. இது கொஸ்டின் மார்க். இப்போ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. மொத்த பைக் 60. இப்போ ஏயும் பியும் 2 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 5 3 8 8 × 3 மொத்தம் 24 பைக் பண்றாங்க. மொத்தம் இருக்கிறது 60 பைக்கு. ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணா 24 பைக் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது 36 பைக். இந்த 36 பைக்கை ஏ சென்று விடுகிறார். மீதி வேலையை யார் முடிக்கிறான்னு சொல்றாங்க? பி மட்டும். பி ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? பி ஒரு நாளைக்கு 3 பைக். பி ஒரு நாளைக்கு 3 பண்ணாருன்னா ஏ லெஃப்ட். சரிங்களா? ஏ வேலை செய்யல. பி ஒரு நாளைக்கு 3 பண்ணா எத்தனை நாள்ல 36 பைக்கை முடிப்பாரு? 3 × how many days equal to 36. D is equal to 12.
ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். மீதி விலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? கொஸ்டின் பாருங்க. 3க்கும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. 60 பைக். ஸோ அந்த 60 பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் பண்ணாருன்னா ஒரு 12 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக். பி மட்டும் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 3 பைக். 2 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்றாங்க. 5 3 8. அப்போ 24 பைக் கம்ப்ளீட் ஆகும். 60ல் 24 பைக் போனால் மிச்சம் 36 பைக். இந்த 36 பைக்கு இப்போ பி மட்டும் பண்றாரு. பியோட ஒரு நாள் கெப்பாசிட்டி 3. அப்போ 36/3 12. இது மீதி வேலை. ஒருவேளை மொத்த வேலைன்னு கேட்டாங்கன்னா இந்த 12 கூட இங்க இருக்கிற 3 நாளையும் கூட்டிட்டு 15ன்னு போடணும். மொத்த வேலைன்னு கேட்டா. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது மீதி வேலை. அப்போ C = 12. அவ்வளவுதான். C ஆன்சர் 12 இஸ் கரெக்ட். A man can complete a piece of work in 5 days. He complete the work in 3 days with the help of his son. Okay, step number 1. ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். மகன் உதவியுடன் 3 நாள்ல செய்து முடித்தால் அப்போ 5க்கும் 3க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பார்க்கணும். டோட்டலா 15 பைக்ஸ். இந்த 15 பைக்கை 5 நாள்ல முடிக்கிறாரா? ஓகே, ஃபாதர் ஒருவர்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஃபாதர் எடுத்துக்கோங்க. ஃபாதர் 15 பைக்கை 5 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. இது ஃபாதரோட ஒர்க்கு. ஃபாதர் பிளஸ் சன்னு பையன் கூட சேர்ந்தா அதே 15 பைக்கை 3 நாள்ல முடிக்கிறான்னு சொல்றாங்க. 3 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பெர் டே. சரி, இப்போ இந்த இடத்துல யோசிக்கணும் நம்ம. ஃபாதர் பிளஸ் சன்னு 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5. இதுல ஃபாதர் பண்றது 3. அப்ப மிச்சம் இருக்க 2 யாரு பண்ணுவா? சன் தான் பண்றாரு. சரிங்களா? இப்ப இந்த 2 தான் நமக்கான கொஸ்டின் ஏரியா. சன் மட்டும் மொத்த வேலையை பண்ணாருன்னா டோட்டல் ஒர்க்கு 15. இதை சன் மட்டும் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 2 2 பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாரு? 7 1/2 days. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் காமன். இந்த 5 இங்க கொடுத்துருக்க 5 நாளுக்கும் 3 நாளுக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பார்த்துருக்கோம். 15 பைக்ஸ் அப்படின்னு வருது. இந்த 15 பைக்கை ஒருவர் அப்படின்றப்ப ஃபாதர், ஏன்னா இங்க மகன் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஃபாதர் எடுத்துருவோம். ஒருவர் ஃபாதர் வந்து 5 நாள்ல முடிக்கிறார். 15 பை 5னா ஒரு நாளைக்கு 3 பைக். 15 பை 3னா ஒரு நாளைக்கு 5 பைக். இந்த 5ல ஃபாதர் 3னா மிச்சம் இருக்க 2 பையன் பண்றது. ஸோ பையன் மொத்த பைக்கை பண்றதுக்கு 7 நாள் ஆகுது. இதோட கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. A can complete a piece of work in 12 days. B can complete a same work in 18 days. A start the work and both are working as alternate days. 2 பேர் அடுத்த நாள் மாறி மாறி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. How many days to complete the whole work? Okay. கொஸ்டின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். A என்பவர் ஒரு வேலையை 12 நாள்லையும் B என்பவர் அதே வேலையை 18 நாள்லையும் முடிக்கிறாங்க. A ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்றாரு. 2 பேரும் மாறி மாறி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் அப்படியே நீங்களே பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஃபார் என்னென்ன நாள் கொடுத்துருக்காங்க? 12 18. இது 2க்கு எல்சிஎம் பாருங்க. 18 2 36. 2மே டெலி ஆகுமா? அப்போ 36 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 1 36 பைக்ஸ். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 என்ன அடுத்து? ஸ்டெப் நம்பர் 2 ஏ என்பவர் இந்த 36 பைக்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 36 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. பி என்பவர் அதே 36 பைக்கை 18 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 2 பைக் பெர் டே. ஓகே, 2 பேரும் மாறி மாறி ஒர்க் பண்றாங்க. எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, மாறி மாறி ஒர்க் பண்ணா நீங்க 2 மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏ பண்றாரா? முதல் நாள் ஏ தொடங்கி அப்ப ஏ முதல் நாள் 3 பைக் பண்ணுவாரு. அடுத்து பி 2, அடுத்து 3, அடுத்து 2, 3 2 இப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ 2 நாள் 4 நாள் 6 நாள் இப்படியே போலாமா? 2 days முடிகிறப்போ 5 பைக் முடிஞ்சிருக்கும். அப்போ 4 days முடிகிறப்போ எத்தனை பைக் முடியும்? 10. 6 நாள் முடிகிறப்போ 15. 8 நாள் முடிகிறப்போ 20. 10 நாள்ல 25. 12 நாள் முடிகிறப்போ 30. 14 நாள் முடிகிறப்போ 35. 15வது நாள் இன்னும் 16 நாள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 40 பைக் முடிஞ்சிடும். பட் நம்மகிட்ட மொத்தமே எத்தனை பைக் தான் இருக்கு டோட்டலாவே? நம்மகிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் பைக்ஸ் எவ்வளோ? கொஸ்டின் படி மொத்தமா நம்மகிட்ட இருக்கிறதே 36 பைக் தான். அப்போ இந்த 35 பைக் இங்க வர முடிஞ்சது. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. பிளஸ் ஒரு பைக்கு 4 நாள். இப்போ 2வது நாள் 1வது நாள், இது 2வது நாள் 3 4. அப்போ லாஸ்ட் நாள் யாரு பண்றா? ஏ பி. அப்போ கண்டிப்பா யாரோட முடிச்சிருப்பாங்க? 14வது நாள் பியோட முடிச்சிருப்பாங்களா? அடுத்து ஏ ஒர்க் பண்ணுவாரு. ஏவோட ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோ? 3 பைக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். 14 நாள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. 14 நாள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. மிச்சம் இருக்கிறது நம்மகிட்ட ஒரு பைக் தான் இருக்கு. ஆனா அடுத்து யாரு பண்ண போறா? ஏபி 2 2 பண்ணிட்டு வராங்க. அடுத்து ஏ தான் பண்ணுவாரு. ஏ ஒரு நாளைக்கு 3 பண்ணுவாரா? அப்போ 1/3.
14 1/3. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? பொறுமையா கவனிங்க, ஈஸியா புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2 மொத்த பைக்கை நம்ம ஏவோட கெப்பாசிட்டியால வகுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடியும் வகுத்தீங்கன்னா அவர் டோட்டல் பைக் கிடைக்கும், இவரோட எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ இந்த எஃபிஷியன்சியை வச்சு மாறி மாறி ஒர்க் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருந்து வாங்க. ஏ 3 முதல் நாள், 2வது நாள் 2, பி 3 2 3 2 3 2 இப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டா 14வது நாள் 14th டே பியோட முடியும். சரிங்களா? அடுத்து 15வது நாள் 3 பைக் பண்ணலாம். யாரு பண்ணாருன்னா ஏ தான் பண்ணுவாரு, 3 பண்ணலாம். ஆனா மிச்சம் மட்டும் இருக்கிறது 1 தான் இருக்கு. அதனாலதான் 14 நாள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, 1/3 அப்படின்னு எடுப்போம் அந்த இடத்துல. இந்த 3 ஏன் போறோம்னா அடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஏனால. ஒருவேளை பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 15 நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் பி வந்தா 1/2ன்னு போட்டுருவோம், மிச்சம் 1 இருந்தா. ஏன்னா 2 பி கெப்பாசிட்டி, இங்க நமக்கு பி தேவையில்ல, ஏவோட கெப்பாசிட்டி தான் வேணும். அதனால 1/3. இந்த ஒர்க் ஒருவேளை முடிஞ்சிருந்தா 15 நாளா மாறி இருக்கும். 15 நாள் வரல, 14வது நாள் முடிஞ்சிருச்சு, மிச்சம் 1 தான் இருக்கு. மொத்தம் இன்னும் ஒரு 5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 இருந்தா அடுத்த நாள் முடிஞ்சிருக்கும். அப்போ 1/3 தான் கரெக்ட் ஆன்சர். இதுவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 5 வரை பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இதுவரை பார்த்ததை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏபி 2 வேரியபிள் மட்டும் தான் பார்த்தோம். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். 2 வேரியபிள்ல ஏ வந்து தனியா இருக்காரு, பி தனியா ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம். 2வது மாடல் ஏபி 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டு ஒருத்தர் லெஃப்ட் ஆயிட்டாருன்னா ஒருத்தர் எப்படி பண்ணுவார்னு பார்த்தோம். 3வது மாடல் அப்பா மகன், அப்பா தனியா பண்ணாருன்னா எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாரு, மகன் உதவியோட பண்ணா எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாரு, அப்போ மகன் மட்டும் எவ்வளவு நேரத்தில் கம்ப்ளீட் பண்றாரு. இது 3வது பார்த்தோம். 4வது கொஸ்டின் இப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம், ஏபி 2 பேர் ஒர்க் பண்றாங்க, 2 பேரும் மாறி மாறி ஒர்க் பண்றாங்க. முதல் நாள் ஏ, 2வது நாள் பி. ஸோ இது 4வது மாடல் பார்த்தோம். இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 பேர். சரிங்களா? அடுத்து பார்க்க போற மெத்தட் 3 பேர் பார்க்குறோம். ஏபிசி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24, 16, 12 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது நார்மல் கொஸ்டின். பட் நமக்கு வேரியபிளை பொறுத்தவரை பார்த்தோம்னா 3 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ வந்து ஒரு வேலையை 24, 16, 12 இது வந்து ஏபிசியோட ஒர்க் கொடுத்துருக்காங்க. 3 பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அஸ் யூஷுவல் ஸ்டெப் நம்பர் 1 பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு எடுத்தோம்னா 24, 16, 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பெரிய நம்பர் 24, அப்போ 48 பைக்ஸ். 48 எல்லாத்தையும் டிவைட் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சது. ஸ்டெப் நம்பர் 2 வந்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற பைக்கு, ஏ அப்படிங்கிற மெம்பர் 48 பைக்கை 24 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 பைக் பெர் டே. அதே மாதிரி பி அப்படிங்கிறவரு சேம் 48 பைக்கை அவர் 16 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. 3 16 48. சி அப்படிங்கிறவரு அதே 48 பைக்கை ஒரு நாளைக்கு 12 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக் பெர் டே. சரிங்களா? ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணி தான் இந்த ஆன்சர் எழுதியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்தா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த பைக் நமக்கு வந்து 48. 48 பைக்கை 3 பேரும் சேர்ந்தா 2 3 5 5 4 9. 48/9 இத்தனை 9 வரும்னு பாருங்க. 5 9 45. மிச்சம் 3/9. 1 3 3 3 9. ஸோ ஆன்சர் 5 1/3 டேஸ். 5 1/3 டேஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். 5 1/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ பொறுமையா பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் கொஸ்டினை நிப்பாட்டி தான் பண்றேன். இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, கொஸ்டினை நீட்டா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் இருந்தா பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸ்பேஸ் அதனால தான் நம்ம ரொம்ப மேல உங்களுக்கு இப்போ தூக்கிட்டு இப்போ இதில் பண்ற மாதிரி இருக்கு. ஏபிசி என்பவர்கள் முறையே 11, 20, 55 நாளில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். ஏ என்பவர் வேலையை தொடங்கி முதல் நாள் ஏயும் பியும் வேலை செய்யறாங்க. 2வது நாள் ஏயும் சியும் வேலை செய்யறாங்க. அதே போல் ஏக்கு பியும் சியும் மாறி மாறி ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, 11, 20, 55. கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 11, 20, 55க்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் 55 2 110. 110ல 20 போகாது. அப்ப 220 எல்லாத்தையும் டேலி பண்ணுமா? அப்ப 220 பைக்ஸ். எல்சிஎம் 220 பைக்ஸ். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 தான் இண்டிவிஜுவல் ஒர்க். ஏ வந்து இந்த 220 பைக்ஸை 11 நாள்ல பண்றாங்க. அப்போ 2 11 22. அப்போ 20 பைக்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு 20 பைக்ஸ் பெர் டே. சரிங்களா?
அதே மாதிரி பி அப்படிங்கிறவங்க சேம் இந்த 220 பைக்கை 20 நாள்ல பண்றாங்க. ஸோ ஆன்சர் 11 பைக் பர் டே. சி அப்படிங்கிறவங்க அதே 220 பைக்கை 55 நாள்ல பண்றாங்க. ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. இது 3 இப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் நம்பர் 2 வர காமன், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸ்டெப் நம்பர் 3 என்ன சொல்றாங்க நல்லா பார்க்கணும். ஏ கூட பி ஃபர்ஸ்ட் நாள் பண்றாரு, சரிங்களா? அதாவது முதல் நாள்ல ஏவும் பியும் சேர்ந்து பண்றாங்க. ரெண்டாவது நாள்ல ஏயும் சியும், அடுத்து மறுபடியும் ஏபி, அடுத்து மறுபடியும் ஏசி. அப்போ கரெக்டா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாள் ஏயும் பியும் எவ்வளவு பண்ணுவாங்க? ஏ 20 பி 11, மொத்தம் 31 பைக். அடுத்து ரெண்டாவது நாள்ல ஏவும் சியும் பண்றாங்க. அப்ப 20 + 4னா 24 பைக். அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? ரெண்டும் சேர்ந்து 55 பைக் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி 31 பைக்கு 24 பைக்கு. அடுத்து 2 நாள் முடிகிறப்ப என்ன ஆகுது? மறுபடியும் 55 பைக் கம்ப்ளீட் ஆகுது. இது 2 days. ஃபர்ஸ்ட் 2 நாள், இது 4 நாள் முடிகிறப்போ, அடுத்து அப்போ 6 நாள் முடிகிறப்போ இன்னொரு 55 முடிஞ்சிருக்கும். 8 நாள் முடிகிறப்போ இன்னொரு 55 முடிஞ்சிருக்கும். டோட்டலா அப்போ 220 பைக் முடிகிறதுக்கு 8 நாள் ஆயிருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி, பி இஸ் கரெக்ட். புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? ஏயும் பியும், அடுத்து ஏவும் சியும், இந்த பியும் சியும் ஏக்கு ஹெல்ப் பண்றாங்க மாறி மாறி. ஒரு நாள் பி வந்தா அடுத்த நாள் சி. அப்ப 2 பேரும் சேரும்போது 31, அடுத்த நாள் 24, 31 24. அப்ப 2 நாள் முடிகிறப்ப 55 பைக் முடியுது. மொத்தம் 220 முடியணும். அப்ப 2 2 எத்தனை டைம் வரும்னு பாத்தீங்கன்னா 4 டைம். அப்ப 4 2 8 நாள் ஆகும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. ABC can do a piece of work in 12, 15, 20 days respectively. They start the work together, but C left after 2 days. The remaining work will be finished. அப்படின்னு கேக்குறாங்க. Okay. ABC can do a piece of work in 12, 15 and 20. Step number 1. என்ன பண்ணணும்? Step number 1. Find LCM. 20, 12, 15 LCM பார்த்தீங்கன்னா 60 பைக் வரும். 60 பைக்ஸ், டோட்டலா 60 பைக் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2, இந்த 60 பைக்கை ஏ மட்டும் பண்ணாருன்னா 12 நாள்ல முடிக்கிறாரா? ஏ 60 பை 12, அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பர் டே. ஓகே. பி அதே 60 பைக்கை 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. சரிங்களா? அப்போ சி நெக்ஸ்ட். சி அதே மாதிரி 60 பைக்கை 20 நாள்ல முடிக்கிறாரு. ஸோ ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. என்ன சொல்றாங்க? அனைவரும் வேலை செய்ய தொடங்கி 2 நாட்கள் முடிந்த பின் A + B + C எல்லாரும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. 5, 4, 3, 9, 12 ஒரு நாளைக்கு 12 பைக் பண்றாங்க. எல்லாரும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 2 நாள். 2 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 12 2 24 பைக் முடிஞ்சிடும். மொத்தம் 60ல 24 பைக் போனா மிச்சம் 36 பைக் இருக்கும். இது முதல் ஸ்ட்ராங்கா புரியணும். என்ன சொல்லியிருக்காங்க? ஒழுங்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து அனைவரும் வேலை செய்ய தொடங்கி 2 நாட்கள் முடிந்த பின் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இருப்போம். இதுவரை இப்ப நான் முடிச்சிருக்கோம். 2 நாள் முடிஞ்சிருச்சு. 2 நாள்ல வந்து 24 பைக் முடிச்சுட்டாங்க. இப்போ சி விலகி கொள்கிறார். இந்த பாயிண்ட் யார் லெஃப்ட் ஆறது? சி லெஃப்ட். இதுல இருந்து சி லெஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப மிச்சம் யார் இருக்கா? ஏவும் பியும் மட்டும்தான் இருக்காங்க. ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 5 + 4னா 9 பைக் பண்ணுவாங்க. ஸோ அப்ப எத்தனை நாள் 9ஆல ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா 36 பைக் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 9 4 36. 9 × 4 தான் 36 வரும். அப்போ டோட்டலா எத்தனை நாள் வேணும் அப்படின்னா 4 days. சரிங்களா? மீதமுள்ள வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 days வேணும். ஒருவேளை உங்களுக்கு மொத்த வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 6 days ஆன்சர். மீதமுள்ள வேலைனா 4 days. ஓகே. டோட்டல் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க இருக்கிற 4 + இங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு 2 மொத்தமா 6 days வேணும். இது டோட்டல் டேஸ்ன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் டேஸ். சரிங்களா? இங்க நமக்கு கொஸ்டின்ல தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் ஒர்க் இங்க பாருங்க மீதம் உள்ள. ரிமைனிங்கிறப்போ நமக்கு 4 வந்தது பிரச்சனை இல்லை. டோட்டல்னு வந்தா நம்ம அந்த 2 சேர்த்து எடுத்துக்கணும். சரியா? கொஸ்டின் நம்பர் 9.
A can complete a piece of work in 10 days, B in 15 days, C in 20 days. A and C together start the work 2 days and then A was replaced by B. Okay. A என்பவர் வேலையை 10 நாள்ல முடிக்கிறார். A என்பவர் வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரா? ஸ்டெப் நம்பர் 1 பாருங்க ஃபர்ஸ்ட். ஸ்டெப் நம்பர் 1. A அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 10 நாள்ல பண்றாரு, B அதே வேலையை 15 நாள்ல பண்றாரு. ஓகே, 10, 15, 20 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அதே 60 பைக், 60 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2. ஏ வந்து 60 பைக்கை 10 நாள்ல முடிக்கிறார், ஒரு நாளைக்கு 6 பைக் பெர் டே. பி வந்து அதே 60 பைக்கை எத்தனை நாள்ல முடிக்கிறார்? ஏ 10, பி 15 நாள்ல முடிக்கிறாரா? 60/15 அப்படின்னா 4 பைக் பெர் டே. அதே ஒர்க்கை சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாள்ல முடிக்கிறார், 60/20 அப்படின்னா 3 பைக் பெர் டே. 2 ஸ்டெப் வரை எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, என்னவோ அது அப்படியே எழுதிடணும். இப்போ ஏசி இருவரும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்த பின் இதோட நிப்பாட்டணும். ஒரு ஸ்டெப் வரை எழுதிட்டு நிப்பாட்டணும், ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கொஸ்டின் தெரியலன்னு. எது வரை பண்றோமோ பண்ணிட்டு நிப்பா. இது வரை இப்போ ஏயும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க? ஏயும் சியும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்யறாங்க. ஏ எத்தனை பண்ணுவார்? ஒரு நாளைக்கு 6, சி 3, அப்ப 6, 3, 9. 9 × 2 அப்படின்னா மொத்தம் 18 பைக் முடியும். மொத்தம் இருக்கிறது நம்ம கையில 60 பைக்கு, டோட்டலா இருக்கிறது எவ்வளவு? 60. அதுல 18 பைக் முடிஞ்சா மிச்சம் எவ்வளவு இருக்கும் கையில? 42 பைக். இந்த 42 பைக்கை யார் விளைகிறாங்க? அவருக்கு பதிலாக யார் விளைவிக்கிறது? சி விலகிக் கொள்கிறார், சாரி ஏ விலகிக் கொள்கிறார். ஏ போயிட்டார் வெளியே. இப்போ ஏக்கு பதிலாக பி வர்றாரு. அப்போ பியும் சியும் சேர்ந்தா எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த பைக்கை முடிப்பாங்க? பி ஒரு நாளைக்கு 4, சி ஒரு நாளைக்கு 3, 4, 3, 7. 7 இன்ட்டு எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 42 பைக் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சிக்ஸ் டேஸ் வருதா? இப்போ டி ஈக்குவல் டு 6 days. சரி, இப்போ கொஸ்டினை பாருங்க, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏயும் சியும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்க்குறாங்க. 2 நாள் வேலை பார்த்து 18 பைக்கை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 42 பைக்கை தான் இவங்க வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்டது கொஸ்டின் என்னது? அவர்கள் எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள். இந்த கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். மொத்த நாட்கள் அப்படின்னா என்ன மீனிங்? டோட்டல் டேஸ். இங்கே ஒரு 2 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 நாள் இருக்கு. ஸோ டோட்டலா 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வரும்? 6 + 2, ஆன்சர் 8 days. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, நமக்கு 6 வரதுனால 6 ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க, 6 கிடையாது. ஏன்னா கேட்டிருக்கிறது மொத்த நாட்கள், டோட்டல் டேஸ். டோட்டல் டேஸ் அப்படிங்கிறப்போ ஆன்சர் 8 இஸ் கரெக்ட். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. A can complete a piece of work in 18 days. A can complete a piece of work in 18, B in 20, C in 30. B, C together start the work, leave after 2 days. Time taken, A alone complete the remaining work. Okay. B, C start பண்ணிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. A மட்டும் வேலையை முடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறார்? A என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 நம்ம எப்பவும் போல எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 18, 20, 30. 30 அப்படின்னா 60 வருமா? வராது. 18னா 90. 90ல எல்லாமே டெலி ஆகுமா? 20 பாடல 90 வராது. அப்போ 120. 120 டெலி ஆகாது. ஸோ அப்போ டேரக்டா எங்க போகலாம்? 180. 180 பைக்ஸ் வருமா? ஓகே, 180 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2. 2வது ஸ்டெப்புக்கு வாங்க. ஏ என்பவர் அந்த வேலையை 180 பைக்கை 18 நாள்ல முடிக்கிறாரு, ஒரு நாளைக்கு 10 பைக்ஸ் பெர் டே. பி அதே 180 பைக்கை 20 நாள்ல முடிக்கிறாரு, கேன்சல் பண்ணீங்கன்னா 9 பைக்ஸ் பெர் டே. சி அதே பைக்கை 180 பைக்கை 30 நாள்ல முடிக்கிறாரு, ஒரு நாளைக்கு 6 பைக் பெர் டே. ஓகே, கிளியரா? இது இப்போ இதை கொண்டு வந்து இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாம் புரிஞ்சுக்கணும். 10, 9, 6. இப்போ பியும் சியும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களா? இப்போ இதுவரை முடிச்சாச்சு, நம்ம இதுவரை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கி 2 நாட்களுக்கு பின் இதோட ஸ்டாப் பண்ணிடணும். பியும் சியும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, 9, 6, 15. 2 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பைக் வரும்னு பாத்தீங்கன்னா 30 பைக் வரும். சரிங்களா? டோட்டலா 180 பைக் இருக்கு.
அதில் 30 பைக் போனால் மிச்சம் இருக்கிறது 150 பைக். சரிங்களா? ஆல்ரெடி எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 2 நாள் ஒர்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்கு? அதுக்கப்புறம் 2 பேருமே விளையிடுறாங்க. பியும் போயிடுறாரு, ஏவும் போயிடுறாரு, 2 பியும் போயிடுறாங்க. அப்புறம் ஏ மட்டும்தான் இருக்காரு. எத்தனை நாள் ஒர்க் பண்ணாருன்னா 150 பைக்கை முடிப்பான்னு கேட்குறாங்க. ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 10. 10 ஒர்க் பண்ணாரு அப்படின்னா 15 நாள்ல தான் உங்களுக்கு எத்தனை பைக் வரும்? 150 பைக் வரும். அப்போ இவர் 15 நாள் ஒர்க் பண்ணுவாரு. இப்போ வேலையை முடிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட நாட்கள், ஏ மட்டும் வேலையை முடிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏ மட்டும்னு கேட்டா உங்களுக்கான ஆன்சர் ஏ மட்டும் வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். ஏ மட்டும், கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ மட்டும் 15 நாள்ல முடிக்கிறாரு. இப்போ டோட்டல் டேஸ், ஒரு வேலை மொத்த நாட்கள்னு கேட்டாங்கன்னா இந்த 15 கூட என்ன பண்ணணும்? 2ஐயும் கூட்டி 17 நாள் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 11 வரை சால்வ் பண்ணியாச்சா? 10. சரி, இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, 12 நான் தான் சால்வ் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க். சரிங்களா? இந்த 2 ஹோம்ஒர்க்கையும் நீங்க பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணி தான் ஆரம்பிப்பேன். கொஸ்டின் நம்பர் 11 ஹோம்ஒர்க் நம்பர் 1. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 11 ஹோம்ஒர்க் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 12 எஸ் ஹோம்ஒர்க் நம்பர் 2. வேற எதுவும் நீங்க பண்ண வேணா, இந்த 2 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த பர்சன்டேஜ் டைப்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். பர்சன்டேஜ், பார்ட்னா என்ன, பர்சன்டேஜ்னா என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டைப் சொல்லிருப்பேன் பாருங்க. ஸோ இது வந்து கம்பைன் டைப். இந்த ரெண்டும் ட்ரை பண்ணுங்க. 11, 12 முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல 11, 12 முடிச்சுட்டு உங்களுக்கு எஃபிஷியன்சி டைப் ஃபுல்லாவே முடிச்சிடுறேன். சரிங்களா? முடிஞ்சா எஃபிஷியன்சி டைப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கக்கூடியது நான் உங்களுக்கு புக் அதில் பாஸ் பண்ணி நடத்துறப்போ அதை அப்படியே நடத்துறப்போ பாஸ் பண்ணி வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? 16, 17 அடுத்த கிளாஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் நிறைய இருக்கு. அடுத்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 18. ஸோ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அடுத்த கிளாஸ் வர்றப்போ அடுத்த 37ல 22, 23 முடிஞ்ச வரை 23 வரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இது நீங்க சால்வ் பண்ணணும். ப்ராக்டிஸ் செட்டு இதில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் கொண்டு சால்வ் பண்ணுங்க. இதை நீங்க டச் பண்ண வேணாம். அடுத்த கிளாஸ்ல 23 கம்ப்ளீட் பண்றேன். இப்போ கரெக்டாக 10 முடிச்சிருக்கேன். 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே 23 வரை அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டேரக்டா ஸ்கூல் புக்ல போவோம். ஸ்கூல் புக்ஸ் நம்ம என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கேப் விடாம படிங்க, தெளிவா ரெகுலரா படிங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது மணி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 2:30 ஏர்லி மார்னிங். ஸோ 2:30, 3 o'clock முடிஞ்ச வரை உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி தான் போறோம். ஸோ நிறைய ஒர்க் பண்றோம். இந்த ஒர்க்கோட ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்க வாங்க போற குரூப் 4 ஜாப்ல தான் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட தாக்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்குதா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அந்த ஸ்டெப்ல நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோலை செட் பண்ணுறதுக்கே நான் ஒரு காரணமாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறோம் என்ன படிக்கிறோன்னே தெரியல. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போய் பண்ண ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ட்ராவலிங் கவர்மெண்ட் பஸ்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ். பட் ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல அவேர்னஸ் நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை கேட்குற அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஸோ இது நம்ம ரூரல் சைடில் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல. இதில் நம்ம அர்பன் சைடில் நம்ம ஏரியா சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ரூரல் சைடு போனோம்னா இன்னுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்றது நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயத்த கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சில பேருக்கெல்லாம் 12th படிக்க போறாங்க, இன்னமுமே அந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அடுத்து என்ன ஆக போறோம் ஃபியூச்சர்ல. ஏன்னா இப்போ ஒன்றும் கிடையாது, நமக்குமே ஒரு நார்த் இந்தியனுக்குமே பெருசா வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எஸ்எஸ்சி ரயில்வே பத்தி நமக்கு அவேர்னஸ் இன்னும் தெரியல. இப்போவுமே இப்போ நீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, அதுக்கடுத்து நம்ம ஜென்ரேஷன், உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லையோ இல்லை உங்க பிரதரோ சிஸ்டரோ 10th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நார்த் இந்தியன் மேக்சிமம் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10th 12th முடிச்ச உடனே மேக்சிமம் காலேஜ் போறதை அவாய்ட் பண்றாங்க. காலேஜ் போறதுக்கு பதிலா, ஸோ தப்புன்னு சொல்லலை, பட் அவங்களோட ஃபியூச்சரை பத்தி நல்லா பிளான் பண்றாங்க. ஸோ 3 வருஷம் காலேஜ் போற டைம்ல கரஸ்ல ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அந்த 3 வருஷமும் உட்காந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி அவங்க எஸ்எஸ்சி, ஸோ அவங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட், மெயினாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால தான் நம்ம அதிகமாக ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஆர் எடுத்துக்கோங்க, ஏஎல்பி லோக்கோ பைலட் பாருங்க,
என்டிபிசியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா நான் டெக்னிக்கல் கேட்டகரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியனாக இருப்பாங்க. ரீசன் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகுது, நம்மகிட்ட அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கம் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இந்த இயரில் அதிகபட்சமாக ஒரு 10 ஸ்கூல் நான் போய் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பிளான் பண்ணோம். ஸோ நம்ம அந்த மெம்பர்ஷிப் அப்படின்ற பிளான் பண்ணதில் ஃபுல் மெம்பர்ஷிப் சேர்த்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம செலவெல்லாம் தான் வந்துச்சு. நான் இது அதுக்காக சொல்லலை. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணால் அந்த எஸ்டிமேஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு ஸ்கூலில் இப்போ ஒரு 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மினிமம் வந்து ஒரு 100 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ அப்போ 200 ஸ்டூடெண்ட்ஸ்னு போனோம்னா அதுக்கே ஒரு 20,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது போக நம்ம போகிறது வர்றது கூட கூட்டிட்டு போகிறோம், நிறைய பேர் நம்ம சைட்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செலவுன்னு எடுத்துக்கிறப்போ அதை எக்ஸ்பெண்டிச்சராக நான் பார்க்கல. ஸோ சில பேர் என்கிட்ட கேட்குறீங்கன்றதுக்காக உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சொல்லும் போதுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக போய் பண்ண போகிறோம், இதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் மெம்பர்ஷிப் சொன்னேன் இல்லைங்களா, மெம்பர்ஷிப்பில் ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த 100 பேரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 12,000 15,000 வந்திருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே அது கூட ஈக்குவலாக நானும் 15,000 போட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ அது ரெகுலராக போகும். அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றத சொல்லணும் அப்படின்றப்போ நமக்கு இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நியர்பை போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராகவே எவ்ரி மந்த் ஒரு ஸ்கூலுக்கு போய் நம்ம பேசணும் அப்படிங்கிறது நோக்கமாக வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் எப்போ வேணால் கிரியேட் ஆகலாம். இப்போ இந்த வயசுல வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஒரு டைம் கஷ்டப்படும் போது இல்லை சில பேர் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு இப்போவே தெரியும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம், நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்ற எண்ணம் தோணும். ஸோ நேற்று போயிட்டு வந்ததில் ஒரு சக்ஸஸ் என்ன அப்படின்னா ஒரு 7th 8th ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க. ஸோ அது பெரிய சக்ஸஸ் தான். நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொன்ன விஷயம், இது வந்து பெரிய சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் எப்போ ஒரு வேலை அரசு அதிகாரி ஆகிட்டு அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட சொன்னது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து நிற்கிறேன் அப்படின்னு எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இப்போ சொல்லிட்டு வர்றோம், இந்த கேப்பில் நிறைய டீவியேஷன்ஸ் வரும். பட் நம்ம சொன்னதில் யாராவது ஒரு ஆள் ஒரு டெப்டி கலெக்டராவோ டிஎஸ்பியாவோ ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா விதைகள் அப்படிங்கிறது விதைக்கப்படுறது தான், அது விருட்சமாகிறதும் இல்லாததும் அவங்க சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை பொறுத்து. பட் நம்மளை பொறுத்தவரை விதைகளை விதைச்சிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு நாள் நம்மளோட சக்ஸஸ் பெருசாக கண்மடி தெரியும். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நியர்பை ஸ்கூல்ஸில் கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த ஸ்கூலில் ஆனுவல் டே இந்த மாதிரி